ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுக்கு மல்லி காப்பி. மழை காலங்களில் இந்த மாதிரி சுக்கு மல்லி காப்பிலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு வலியெல்லாம் சரியாயிடும். ஜலதோஷம், இருமல், மூக்கடைப்பு இந்த மாதிரி எது இருந்தாலுமே சரியாயிடும். அதனால் இப்போ இருக்கிற மழை காலத்தில் இந்த பனியில் நம்ம சுக்கு மல்லி காப்பி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்பு வலி இல்லாமல் ரொம்ப ரிலீஃபாக இருக்கலாம். இந்த அளவில் நம்ம செஞ்சோம்னா பர்ஃபெக்டான நம்ம கடையில் கிடைக்கிற சுக்கு மல்லி காப்பி விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சுக்கு மல்லி காப்பி ரெடி செய்கிறதுக்கு முதல்ல மிளகு 10 கிராம் எடுத்துக்கலாம். 10 கிராம் மிளகுக்கு 20 கிராம் சுக்கு எடுத்துக்கணும். இந்த சுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைப்படுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 20 கிராம் சுக்கையும் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது மிளகு 1 மடங்கு, சுக்கு 2 மடங்கு, மல்லி 4 மடங்கு. இந்த அளவில் எடுத்தால் நமக்கு சுக்கு மல்லி காப்பி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். நம்ம இந்த 40 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மல்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு 12 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய சுக்கு மல்லி காப்பி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஜாரில் நம்ம இதை போட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் நமக்கு சுக்கு மல்லி காப்பி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கெடாது. இப்போ அடுத்தது எப்படி சுக்கு மல்லி காப்பி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூனுக்கு சுக்கு மல்லி பவுடரை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. கடைகளில் பனங்கருப்பட்டி, பனை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனை வெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி இதை சேர்த்து சாப்பிட்டா தான் சுக்கு மல்லி காப்பி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பனங்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் சுக்கு மல்லி காப்பி. இப்போ இது கூட நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சுக்கு மல்லி காப்பியை நம்ம சாப்பிடும்போது மழை காலத்தில் நமக்கு உடம்பு வலி இருந்தாலும் சரியாக போயிடும். சளி, இருமல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. ரொம்ப சூப்பரான அருமையான சுக்கு மல்லி காப்பி. டீ கூட சுக்கு பவுடர் சேர்த்து சாப்பிட்றது, பால் கூட சுக்கு பொடியை சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற இதே அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் கடையில் கூட வாங்க தேவையில்ல. அருமையான சுக்கு மல்லி காப்பி நம்ம வீட்டிலே தயாராகிடும். நல்லா கொதித்து வரட்டும். நம்மளுடைய சுக்கு மல்லி காப்பி தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சுக்கு மல்லி காப்பி நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம சுக்கு மல்லி காப்பி நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம வீட்லேயே அருமையான ஆரோக்கியமான சுக்கு மல்லி காப்பி ரெடி. உங்களுக்கு இந்த சுக்கு மல்லி காப்பி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.